வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் அண்மை செய்திகளில் இப்போ புதுசாக என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏமன் அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது ஹவுதியின் வேலைகளுக்கு எதிராக அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன இந்த அறிக்கை அப்படின்னு கேட்டால், இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது தொடர்ந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா, ஹமாஸ் மீது போர் தொடுக்க போகிறாங்களான்லாம் தெரியல. இவர்கள் நாடுகளின் வித்தியாசம் பாராமல் எல்லா நாட்டு கப்பல்களையும் விரட்டுகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. எப்படி இஸ்ரேலுக்கு உடனடியாக சீஸ் ஃபயர் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விட்டவுடனே அலறி அடிச்சுட்டு அவங்க நிப்பாட்டினாங்களா? நிப்பாட்டலாம் இல்லை. அதே மாதிரி ஹவுதியையும் நிப்பாட்ட போகிறதெல்லாம் கிடையாது. இதை தொடர்ந்து சண்டை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டையெல்லாம் வருமானு தெரியல, ஆனால் வர வாய்ப்பு இல்லை. எடுத்தோடனே இத்தனை நாடுகளும் சேர்ந்து போயெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை அமெரிக்காவின் ஒரு வெளியுறவுத்துறை மாதிரி ஒரு அதிகாரி தான் அந்த வெளியிட்டிருக்கிறாரு. இந்த எல்லா நாடுகளின் சார்பாகவும் ஹமாஸுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தீர்மானம் போடுறது எல்லாரும் போடட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக இந்த தீர்மானத்தை எதிர்த்து ஏமன் என்ன சொல்ல போகுது அப்படின்றதை நம்ம தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹவுதிஸ் பக்கத்தில் இருந்து எந்த விதமான அறிவிப்போ வரவில்லை. ஏன்னா இவங்க இந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவுப் பொருட்கள்லேருந்து எதுவுமே போக முடியாது, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதே வார்த்தையை இந்த இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற இந்த நல்ல வாய், மக்களின் நலன் கெடுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல வாய், இன்னும் அன்னைக்கெல்லாம் நேற்று வரை ஏன் நாரவாயாக இருந்தது? ஏன் சொல்லியிருக்கலாம்ல, காசா பகுதியில் மக்கள் நிவாரணப் பொருட்கள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி எகிப்து கூட சொல்லியிருக்கு, இஸ்ரேல் தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரூட்டை ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இவங்க வழியை திறந்து விடுன்னு சொன்னால் அதுக்கு இஸ்ரேல் திறந்து விடாதான். ஆனால் பொதுமக்கள், இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இல்லை, சாதாரண பொதுமக்கள், இஸ்ரேலில் இருப்பவர்கள், அவர்கள் மீது எந்த தாக்குதலும் நடக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்கான பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடிய கப்பல்கள் சேரலை அப்படின்றது தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதான். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஏமன் வச்ச செக்கு பர்ஃபெக்டான செக்கு. இதுவரை மொத்தம் 4 நிறுவனங்கள் அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் இஸ்ரேலுக்கு எங்கள் கப்பல் வராது அப்படின்ட்டாங்க. நேராகவே சொல்லிட்டாங்க, இஸ்ரேலுக்கு எங்கள் கப்பல் வராது, இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, அங்கே போய் தேவையில்லாமல் எங்கள் கப்பல்களின் சரக்குகளை எல்லாம் நாங்கள் இழக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா முன்னாடிலாம் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை இப்போ டபுள் ஆக்கிட்டாங்களாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன். ஏன்னா இப்போ கப்பலுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், அந்த இன்சூரன்ஸ் இப்போ டபுள் ஆக்கிட்டாங்களாம். அதாவது இப்போ 100 கோடி ரூபா கட்டி இன்சூரன்ஸ் வாங்குறாங்கன்னா இப்போ 200 கோடி ரூபா இன்சூரன்ஸ் கட்டணும். அப்போ இதை செலவெல்லாம் யாருக்கு வரும்? இஸ்ரேல் மேலே தான் விழும்.
இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, மலேசியா வந்து நாடு, அந்த நாட்டில் அந்த அரசாங்கமே மற்றதெல்லாம் கப்பல் கம்பெனிகள் அறிவித்தது. இது ஹாங்காங்கில் ஒரு கப்பல் கம்பெனி, அமெரிக்காவில் ஒரு கப்பல் கம்பெனின்னு கப்பல் நிறுவனங்கள் தான் அறிவித்தது. முந்தா நாள் வந்த செய்தி என்னென்னா, மலேசியா நாட்டு அரசாங்கமே என்ன சொல்லிடுச்சு, இஸ்ரேலின் கப்பல்கள் யாரும் மலேசிய கரைகளில் துறைமுகத்தில் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ஹவுதி வந்து தாக்க போகிறாங்கலாம் கிடையாது. அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் பாலஸ்தீன மக்களின் மீது செய்யும் வேலைகள் எல்லாம் மோசமான செயல்கள், அதனால் உங்களுக்கு உங்கள் கப்பல்களை இங்கே நிறுத்துவதற்கோ பெட்ரோல் டீசல் போடுறதுக்கோ கப்பலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் உள்ளே ஏற்றுறது இறக்குறது போன்ற எந்த வேலைகளுக்கும் உங்களுக்கு அனுமதி இல்லை, உங்கள் கப்பலெல்லாம் தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. இனிமேல் இந்த ஏரியாவில் உங்கள் கப்பலை நான் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி மலேசிய அரசாங்கமே அறிவிச்சிருக்கு. அப்போ இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பாக நாம் பார்க்கலாம். ஒரு நாடு இதே போல் பல நாடுகள் முன் வர வேண்டும். இஸ்ரேலை அதன் அரசியல் வீச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு அரசியல் அனாதையாக ஆக்க வேண்டும். எல்லா நாடுகளும் இதை போலவே அறிவிப்பு கொடுக்க வேண்டும். பொதுமக்களை, அப்பாவி பொதுமக்களை கொன்று தீர்க்கும் ஒரு இனவாத பேசக்கூடிய ஒரு இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டுக்கு எல்லா விதத்திலும், ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை வந்து குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு இல்லாமல் இன்னொரு நாடு வாழவே முடியாது. எல்லா நாடுகளும் சேர்ந்து இருந்தால் தான் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வந்து சுமூகமாக போயிட்டுருக்கும். இதை வந்து இந்த அழுத்தத்தை மலேசியாவை தொடர்ந்து மற்ற நாடுகளும் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள், அதுதான் நம்மளுடைய ஆசையும். தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம எல்லா நாடுகளும் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி கொடுத்தாதான் இந்த போர் நிற்கும். இல்லாதவரை நெத்தன்யாகு வந்து இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. அதற்கு அந்த ஜியானிஸ்ட் மக்களும் வந்து உடந்தையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கும் அனைத்து யூதர்களையும் நம்ம குறை சொல்லலைங்க. அங்கே இருக்கும் அந்த ஜியானிச கொள்கை பேசக்கூடிய, அந்த இனவாதம் பேசக்கூடிய யூதர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களால் தான் இவ்வளவு நெருக்கடி, இவ்வளோ பிரச்சனை. ஸோ ஏமன் வந்து முதல் முறையாக சரியான ஒரு முடிவை எடுத்து அந்த கப்பல்களை நிப்பாட்ட ஆரம்பிச்சது. ஸோ ஹமாஸ் வந்து ஒரு சரியான ஒரு முடிவை எடுத்து இந்த செங்கடலில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்ததும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள். அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதில் குறிப்பாக இஸ்ரேலை சாராத நார்வே மற்றும் லைபீரியா போன்ற நாடுகளின் கப்பல்களும் தாக்கப்பட்டது. அதன் பிறகு தான் வந்து இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து நாங்கள் இனிமேல் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து மலேசியா அரசாங்கம் இப்படி ஒரு தடையை விதித்து இருக்கிறது. இதெல்லாமே வந்து பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு ஒரு ஆதரவான செயலாக தொடர்ந்து நடக்கட்டும். ஹமாஸ் வெற்றி பெறுகிறதா, இஸ்ரேல் வெற்றி பெறுகிறதா என்பதை விட மனித நேயம் வெற்றி பெற வேண்டும். மனிதர்கள் அமைதியாக அந்த பகுதியில் வாழ்வதற்கு ஒரு சூழல் உருவாக வேண்டும். அந்த சூழல் விரைவில் வர வேண்டும். அதற்கு உலக நாடுகள் அனைவரும் இஸ்ரேலை கண்டிப்பாக கண்டித்தாக வேண்டும். அதற்கு தேவையான எந்த உதவிகளையும் செய்யக்கூடாது. அமெரிக்கா ஒன்று தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த செய்திகள் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த அப்டேட்டோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.